அல்லேலூயா. நீதிமொழிகள் 16வது அதிகாரம். நீதிமொழிகள் 16 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. சீட்டு என்னாகுமா? அப்போ சீட்டு மடியில தான் இருக்கும். காரியமும் காரியம், ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மைகள், கிருபைகள் எல்லாம் யாரால தான் வரும்? நம்ம ரட்சிக்கப்பட்டா போதாது, ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நன்றாய் ஜெபிக்கணும், நன்றா தேவனை ஆராதிக்கணும், அதிகாலை எழுந்து துதிக்கணும். போராட்டங்கள், நிந்தைகளும் பலவீனங்களும் எவ்வளவாய் வருகிறதோ அவ்வளவா என்ன பண்ணணுமா? புறக்கூறாதீர்கள். செய்து யாரும் யாரையும் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? புறம் கூறுனீங்கன்னா உங்க ஜெபம் கேட்காது. கோபப்பட்டீங்கன்னா ஜெபம் கேட்காது. எரிச்சலானீங்கன்னா ஜெபம் கேட்காது. ஒருவரை பார்த்து நீங்கள் ஒரு மாதிரியா பார்த்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்காது. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யாரையும் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? புறம் கூறக்கூடாது, எரிச்சலாக கூடாது, யாரையும் பார்த்து நகைக்க கூடாது, யாரையும் பார்த்து பரியாசம் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ஊற்றுல இருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணி வருமா? வந்தா இனிப்பா இருக்கும், துவரா இருக்கும், இல்லைன்னா திதிப்பா இருக்கும், இல்லைன்னா கசக்கும். எல்லாம் கலந்து ஒரு ஊற்றிலிருந்து வராது. அப்ப நம்ம வாய் செபிக்கிற வாய். அப்போ கசப்பு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் நம்ம பட்டோம்னா நம்ம ஜெபம் என்ன ஆகாது? சொல்லுங்க. சீட்டு மடியில தான் இருக்கும். அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம், ஞானம் இருப்போம், நல்லா ஜெபிப்போம். ஆனா அந்த ஜெபம் ஜெயத்தை கொண்டு வராது, வாய்க்காது. ஜெபமே பண்ண மாட்டாங்க சில ஆட்கள். ஆனா பொறுமையா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, யாரு என்ன சொன்னாலும் களிமண் போல இருப்பாங்க. நான் உங்கள் ஒருவேளை அன்றைக்கு ஜெபம் பண்ணா இந்த ஜெபம் கேட்கப்படும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஜெபத்துக்கு தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு குத்து வளைக்கை போல. ஏன் குத்து வளைக்குவது இப்படி இருக்குது? அது எப்போதுமே தேவனை பார்த்து கொண்டிருக்கிறது. அதான் குத்து விளக்கு. உங்களிடத்துல யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? குத்து விளக்கு. பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? குத்து விளக்கு. உங்களுக்குள்ள இருக்கிறவர் குத்து விளக்காய் இருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 7 விளக்கு வச்சிருப்பாங்க. அடுத்த எத்தனை விளக்கு? 9 விளக்கு வச்சிருப்பாங்க. இப்ப சாமுவேல் எல்லாம் ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு உறவாடணும், என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஒரு குத்து விளக்கை கொளுத்தி வச்சு ஒரே ஒரு திரி கொளுத்திட்டு அது எரியும். அது ஓங்கி எரியும் போது ஆண்டவர் வரும்போது அந்த விளக்கான தீயானது என்ன பண்ணும்? அப்படியே ஓங்கி எரியும். அப்போது ஆண்டவருடைய குரல் வரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவினா என்ன? குத்து விளக்கு. அது ஒரு நாளும் பூமியை பார்க்காது. ஒரு நாள் குத்து விளக்கு எதை பார்க்காது? கீழே தள்ளுனாதான் விழும். அது கீழே ஒரு நாள் பார்த்ததில்லை. குத்து விளக்கு எங்கதான் பார்த்துட்டு இருக்குது? நேராய் வானத்தை தேவனையே பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறார் குத்து விளக்கு. அப்ப குத்து விளக்கு என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், பரியாசம் வந்தாலும், அடிதடி வந்தாலும் அந்த குத்து விளக்கு ஒரு நாளும் தன்னை அசராது. எங்கதான் பார்த்துட்டு இருக்குது? வானத்தை தேவனையே நோக்கி கொண்டிருக்கும்.
இதுல கூட குத்துவாளுக்கு இருக்கு பாருங்க. தேவன் அந்த லாஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தேவனையே நோக்கி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அந்த சீட்டு மடியில இருக்கும். கால் எப்படி வாங்கிக்கும்? ஜெபம் பண்ணாதான், அவனை நோக்கி பார்த்தாதான், அவன் நம்பிக்கை வைத்தாதான், பொறுமையா இருந்தாதான், எவ்வளவு காரியம் வந்தாலும் கோபப்படாம அமைதியோடு ஒரு சிரிப்போடு மகிமையோடு கர்த்தர் அதை பார்த்துக் கொள்ளுவார் என்கிற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு நீ அமரும் பொழுதுதான் தேவ மூலியமா அற்புதங்களை கொண்டு வர முடியும். அதனால தான் இங்க சொல்றேன். மேல 16 எடுத்துங்க. 16வது நீதிமொழிகள் 15:33 வாசிக்கல. நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல். என்ன வரும்? ஞானம் வரும். ஞானம் வரும். ஞானம் வரும் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஒருவர் ஒரு அதிகாரி நம்மளை திட்டும் பொழுதும், ஒரு அதிகாரி நம்மை கோபிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணுமா? எரிச்சலா இருக்கக்கூடாது, கோபமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? பொறுமையா பொறுசிரிப்போடு இருக்கணும், அமைதியா இருக்கணும். என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் காரியங்கள் வாய்க்கும். அன்போடு அதை நாம் சகித்துக் கொள்ளும் பொழுதுதான் காரியங்கள் வாய்க்கும். அதை உண்மையாக அவர்கள் திட்டுதலை நாம் கேட்டு அமைதியாக இருக்கும் போதுதான் தேவன் காரியங்களை என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவார். போய் சொல்லுவார். அவர் எவ்வளவு திட்டினாலும் கேட்க வந்தார், என்ன எவ்வளவு திட்டினாலும் அமைதியா இருப்பார், பேசவே மாட்டார். அது எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் நமக்கு இருக்கணுமா? ஒரு அதிகாரி மதித்தார், அல்லது ஒரு வீட்டுக்கு ஒரு போதகர் போறான்னு வச்சுக்கல. சில வீட்டுல சில போதகர் போகும்போது பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க? வீட்டுல துணி கிடக்கும், அதுல துணி கிடக்கும், அங்க இருக்கும், பட 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 பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அவங்க சீர்படுத்துவாங்க பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படும். என்னத்தை கொண்டு வருமா? என்னத்தை கொண்டு வரும்? அல்லேலூயா. ஆனா செலவு நம்ம என்னது இது ஏன் அப்படி எப்படி கோபப்படும் போது அவங்க கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்க? எதையும் செய்ய மாட்டாங்க, அமைதியா உட்கார்ந்துருவாங்க. அது எதை குறிக்கிறது? அது பிசாசுடைய காரியங்களை காட்டுகிறது. ஒருவர்கள் அன்போடு ஒரு காரியங்களை சீக்கிரம் போய் அதை பண்ணும் பொழுது அவங்க கோபப்பட்டுனா போக மாட்டாங்க. இப்படி கோபப்படுறாங்க, இப்படி பாக்குறாங்க, அமைதியா சத்துருக்கு இடம் கொடுத்து கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, உட்கார்ந்துருவாங்க. அதனால எஜமானுக்கும் சரி, அது அவருக்கு பிடிக்காத போயிடும், உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதே போலதான் கர்த்தரும் அப்படிதான், ஆண்டவரும் அப்படிதான். கர்த்தருக்கு பயப்படும் பயணத்தை கொண்டு வரும், ஞானத்தை கொண்டு வரும், அறிவை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், கிருபைகளை கொண்டு வரும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், இன்னும் மன சாந்தத்தை கொண்டு வரும். அதுக்கு இயேசு மத்திய சுவிசேஷத்துல அறிவிச்சிருக்கிறார். இயேசுநாதர் 5வது அதிகாரத்தை எடுங்க. மத்திய சுவிசேஷம் 5. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 எடுத்துட்டீங்களா? இந்த பைபிள் எனக்கு பழகல, நான் டக்குன்னு எடுத்துருவேன் நான். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, 2வது வசனத்தை வாசிங்க. அப்போது அவர் தமது வாயை திறந்து அவளுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால், ஹல்லேலூயா, என்னவென்றால்
என்னவென்றால் ஆவியில் எளிமை உள்ளவன். பாத்தீங்களா, ஆவியில் எப்படி இருக்கான்? ஒரு எஜமான் திட்டும் பொழுது, ஒரு சிங்கார் கடிந்து கொள்ளும் பொழுது, ஒரு சூப்பரசர் கடிந்து கொள்ளும் பொழுது, பரலோக ராஜா நம்மளை சில உபத்திரவத்தை கொடுத்து நம்ம இந்த பூமியில நம்மளை சோதிக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவியில் எப்படி இருக்கணும்? எளிமையா இருக்கணும். அதான் உயர்த்தப்படுவான். எளிமையா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும், சாதனைகளை செய்ய முடியும். கோபப்பட்டு எச்சப்பட்டுட்டோம்னா எதையும் கற்றுக்கொள்ள முடியாது, எதையும் கற்றுக்கொள்ள முடியாது, எதையும் தெரிந்து கொள்ள முடியாது, எதையும் சாதிக்க முடியாது, எந்த ஆசீர்வாதங்களையும் பெற முடியாது. கோபம் யாருக்குரியது? எரிச்சல் யாருக்குரியது? சண்டை யாருக்குரியது? அது சாத்தானுக்குரியது. நீங்க என்கிட்ட ஒரு வேலை சொல்லுங்க, பவ்யமா செஞ்சு முடிப்பேன். ஒருவேளை அந்த வேலை செய்யலன்னா நீங்க வருகிறதை பார்த்து நீங்க வருவதற்குள்ள அந்த வேலையில அந்த வேலை ஆரம்பிச்சிடுவேன், ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தெனாட்டா உட்கார்ந்து இருக்க மாட்டேன், தெனாட்டா எதையும் செய்ய மாட்டேன். வெட்கப்படுவான். ஐயோ, அவங்க இந்த வேலையை என்ன சொல்லிட்டாங்களே செய்யலங்கிற ஒரு வெட்கம் எனக்குள்ளே வரும். வெட்கம் வரும்போதுதான் மனவாட்டி ஆக முடியும். வெட்கம் வந்தாதான் மனவளனாய் மாற முடியும். நம்மிடத்துல ஒரு மனவளன் உட்கார்ந்து இருக்கிறான், சாமுவேல். அவர் பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணியாச்சு. என்னை டேட்டு குறிக்கல, நைட் தான் போய் பேசிட்டு வந்தேன். அன்னைக்கு நான் போக முடியல, வெளியில இருந்தேன். திரும்ப போக சொன்னா அவங்க ஒரு வேலையா வெளியே போயிட்டாங்க, போக முடியல. ஆனாலும் அங்க சாமுவேலுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு, நல்ல டிகிரி படிச்ச பொண்ணு தான் அவருக்கு, தூத்துக்குடி பொண்ணு. ஆனா ஸ்டார்ட் பண்ணது யாரு? நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி உண்மையாய் ஜெபம் பண்ணி எப்படியா சாமுவேல் ஆண்டவரே ஒரு மனைவியை கொடுத்தப்பான ஜெபம் பண்ண முன்னால ஜெபம் பண்ணேன். 2 பொண்ணு போட்டு பார்த்தேன். ஆனால் கர்த்தர் பக்கத்திலே ஒரு பொண்ணை அவருக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தா. கரங்கள் தட பண்ணுவீங்களா? நம்ம ஸ்டார்ட் அந்த ஏக்கம், அந்த எண்ணம், அந்த விருப்பம், எப்படியாவது காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதான் கர்த்தருக்கு பயப்படுப்பாரு. என்னத்தை கொண்டு வருமா? ஞானத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. கோபம் ஒன்னத்தையும் கொண்டு வர, சமாதானத்தை கெடுத்து போட்டு சந்தோஷத்தை நாசம் பண்ணிடும், அன்பை பிரித்திடும். அப்படிதான் வேதம் சொல்லுது. என்ன சொல்றது? கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னவென்றால் ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தை அவர்களுடையது. அல்லேலூயா. நீங்க எந்த வேலை சொன்னாலும் நான் செய்வேன், கப்பு சுவாரஸ்யமாலும் மாறுவேன். அதான் கீழ்ப்படிதல். அப்போ அதிகாரிகள், எஜமான் நம்ம மீது ஒரு அன்பு கடந்த பிரியம் வரும். யோவேலுக்கு எந்த வேலையும் சொல்லுங்க, அவர் செய்வாரு. ஒரு சின்ன வேலை கூட, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு மேனேஜர் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாரமா அவர் ஒரு காரியத்தை மேனேஜர் இடத்துல முதல்ல சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் என்ன பண்ணல? அசட்டை பண்ணிட்டாரு. இவரும் பார்த்தாரு, அந்த மேடமும் பார்த்தாங்க. இன்னும் வாங்கி வைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப முதலாளிக்கு கோபம் வந்துருச்சு. முதலாளிக்கும் அவருடைய மனைவிக்கும். அவர் வர்றார், ஓடி வருகிறார். நாங்க எல்லாரும் ஓடி போகிறோம். அப்ப என்னங்க அதை வாங்கி வைக்க சொன்ன, என்னாச்சு சார்? அது காசுல சார், அங்க அக்கௌண்ட்டுக்கு போனா அவர் காசுல இருக்கிறாரு. பாஸ்டர், அது என்ன ரேட்டு? ரேட்டு ஒரு 30 ரூபா. நீங்க வாங்கி உங்களால வைக்க முடியுமா? கண்டிப்பா வைக்க முடியும். அப்ப வாங்கிட்டு வாங்கலாம். ஓடியா காசை போட்டு அதை வாங்கி வச்சுட்டேன். பார்த்தீங்களா? 30 ரூபா உங்களால வாங்கி வைக்க முடியாதா? நான் ஒரு வாரமா உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க எனக்கு என் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை, எனக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை. பாருங்க, ஒரு பாஸ்டர் தான், அவர் சொன்ன உடனே போய் வாங்கி வச்சுட்டாரு. அவருடைய காசு, எப்ப வேணாலும் அந்த காசை நான் கொடுத்து விடுவேன். நீங்கள் கீழ்ப்படியவில்லை, என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் வார்த்தைக்கு நீங்கள் பயப்படவில்லை சொல்லி அவர் தூக்கிட்டு வேற மேனேஜர் போட்டார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துல சொல்ல
அதிகாரியாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். சின்ன மேட்டர் தானே என்று நம்ம அஜாக்கிரதா இருந்தா ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம இழந்துருவோங்க. துரிதமாய் நாம் கால்களை எடுத்து வைப்போமானால் என்ன பண்ணுவோம்? பட்டணங்களை நம்மால் பிடிக்க முடியும். துரிதமாய் கைகளை உழைக்கிறவன் அதிகமாய் ஆதாயத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். நீதிமொழிகள் தான் இருக்குது. எவ்வளவாய் கைகளை அவன் பயன்படுத்துகிறானோ அவ்வளவாய் ஆசீர்வாதங்களை அவன் அளவில்லாமல் சகலகல வல்லவன். எந்த வேலை சொன்னாலும் செய்வாரியா சொல்வாரு. ஒரு மீட்டிங் போட்டா ஒரு மீட்டிங் நடக்கும். ஒரு பில்டிங் கட்டினா ஒரு மீட்டிங் போடுவாங்க. எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க, சீல்டு கொடுப்பாங்க, டவுல் போடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவாங்க. அவர் சொல்லுவாரு, பாஸ்டர் சகலகல வல்லவன் என்ன சொன்னாலும் செய்வார். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் முடியாது, அது என்னால முடியாது, பண்ண முடியாது சொல்ல மாட்டார். காரணம் என்ன? நாம் எஜமானுக்கு பயப்பட வேண்டும், எஜமானை நேசிக்க வேண்டும். அவர் வார்த்தைகளை அப்படியே உள்கொண்டு அவர் சொன்ன காரியத்தை நாம் செய்து முடிச்சுட்டா அந்த நிமிஷத்துல முடிச்சிட்டோம்னா மற்ற நாள் முழுவதும் உட்கார்ந்தே சொல்லுவாங்க. கரங்களை தண்ணி கத்தருக்கு வகைப்படுத்துங்க. அவங்க சொல்ற அந்த ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த வேலை செஞ்சிட்டோம்னா நீங்க எங்க என்ன பண்ணாலும் உங்க மேல என்ன குற்றம் சொன்னாலும் முதல்ல என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏதோ பொறாமையில அவர் பேர்ல ஏதோ ஒரு குற்றம் வந்திருக்கு, அதை விட்டுடுவாங்க. ஒரு நன்மை பல தீமைகளை என்ன பண்ணுமா? மூடிடும். ஒரு நன்மை பல தீமைகளை மூடிடும். ஆனா இப்பொழுது பிள்ளைங்களா அப்படி இல்லை. ஏதாவது சொல்லிட்டா கோவப்படுறாங்க, எரிச்சப்படுற எரிச்ச அப்படியே எரியுது. கீழ்ப்படிதல் என்னன்னு தெரியல. கீழ்ப்படிதல் என்னன்னு தெரியல. சில பிள்ளைகளுக்கு, சில சகோதரிகளுக்கு, சில சகோதரர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தெரியவில்லை. ஆனா இந்த சொல்ற கர்த்தர் சொல்றார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கஷ்டம், கவலை, துன்பம், துக்கம், துயரம் மற்றவர்களால் ஏவப்படுகிற காரியம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறது, மற்றவர்களால் கல்லால் அடிக்கப்படுவது, மற்றவர்களால் தள்ளப்படுவது, ஒதுக்கப்படுவது. எந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கிறாங்களோ, அப்பா வெரி நைஸ், தேங்க்யூ, நான் ஒதுக்கப்பட்டவனாய் தேவன் என்னை ஒதுக்கி அழகாய் என்னை வேண்டாம் ஒதுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பாருங்க. எந்த பிரச்சனை வராது. நம்மகிட்ட யாரும் பேச மாட்டாங்க, நம்மகிட்ட யாரும் எதுவும் வாங்க மாட்டாங்க. இவரு பெரிய ஹாப்பி. அவங்க பேசல, இவங்க பேசல, ஐ டோன்ட் கேர். அதை பத்தி கவலையே கிடையாது. கர்த்தருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கிறது. துயரப்படுகிறவர்கள் யார்? அவங்க பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆறுதல் அடைவாங்க. தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு ஆறுதலை கொடுப்பான். ஆறுதல், சமாதான, சந்தோஷத்தை கொடுப்பார். அழகா இந்த வசனம் சொல்லுது. நீதிமொழிகள்ல 15 கடைசி வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது என்னையா? தாழ்மை. மேன்மை வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணோம்? தாழ்மைப்படலன்னா மேன்மை வராது. தாழ்மைப்படல்னு வச்சுக்க என்ன வராது? மேன்மை சுத்தமா உங்ககிட்டே வராது. பணம் வருங்க. பணத்தை நீ எவ்வளவாய் சேஃப்டி பண்ணுகிறாய், எவ்வளவாய் செலவு பண்ணுகிறாய், எவ்வளவாய் அவளை கையாளுவாயோ அவ்வளவாய் உன்னிடத்துல பொக்கிஷங்கள் சேரும், மணிகள் சேரும். அதை சரியா நீ கையாளாத ஏதோ மருந்து கச்சா மூச்சான்னு அதை நீ கையாளண்டா அந்த செல்வம் இடத்திலே வராது. கர்த்தர் சொன்னாரு, காற்றுள்ள நேரம் என்ன பண்ண? புத்திகள். மழை காலத்தை அறிந்து, கோடை காலத்தை அறிந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், இன்றைக்கு நாளைக்கு வராது, நாளை தினம் நாளைக்கு வராது. ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு விசேஷமான காரியங்கள் ஆசீர்வாதத்தை உண்டு. இங்க சொல்றாரு, இங்க கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இதுல 15 கடைசியில என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன வரும்?
அடுத்தது மேன்மைக்கு முன்னானது பிரைஸ் எல்லாம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப மேன்மை பின்னாடி வரும் எப்பொழுது? நீ தாழ்மைப்படும் பொழுது. நீ தாழ்மைப்படணும் சொல்றாரு. தாழ்மைப்படும் பொழுதுதான் மேன்மை முன்பாக வந்து நிற்கும். அல்லேலூயா. இல்லைன்னா வரவே வராது. தாழ்மைப்பட்டு பாரு. தாழ்மைப்படும் பொழுது ஆசீர்வாதங்கள், மகிமையும், கிருபையும் நாம என்ன பண்ணோம்? அதை சுழ்ந்து கொள்ளணும் பைபிள் சொல்லுங்க. தாவீது அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்கார். 147 1-2 வசனத்தை நீங்க வாசிக்கினா அது அழகா சொல்றாரு. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே என்பதும் அது நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றதமா இருக்கிறது. கைகளை தட்டுங்க. துதித்தலே என்பதும் அது எப்படி இருக்கு? வாழ்க்கைக்கு ஏற்றதா இருக்கு, ஆசீர்வாதத்துக்கு ஏற்றதா இருக்கிறது, சமாதானத்துக்கு ஏற்றதா இருக்கிறது, சந்தோஷத்துக்கு ஏற்றதா இருக்கிறது, உயர்வுக்கு ஏற்றதா இருக்கிறது, தாழ்மைக்கு ஏற்றதா இருக்கிறது, நன்மைக்கு ஏற்றதா இருக்கிறது, நற்கிரியைகளுக்கு ஏற்றதா இருக்கிறது. அது நமக்கு உதவியா இருக்கிறது, உதவி செய்கிறது, அநேகரை அது போஷிக்கிறது. இரண்டாவது வசனம், எருசலேமை கர்த்தர் கட்டுகிறார், துருத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். எதற்கு? நீ சுகித்து சுகமாய் வாழ்வதற்கு. கஷ்டம் இல்லாம, கவலம் இல்லாம, நோய் இல்லாம நீ வாழ்வதற்கு துறவுண்ட ஜனங்களை, விட்டு போன ஜனங்களை ஒன்று சேர்த்து அவரை ஆசீர்வதிக்கும்படி அவர் நினைக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப மேன்மைக்கு முன்னாடி என்னவா? தாழ்மைப்படும் பொழுது. அதனால யாருக்கு நஷ்டம் இல்லை. நீ கோபப்படுவதனால யாருக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு நஷ்டம். நீ எரிச்சப்படுவதனால யாருக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு நஷ்டம். அல்லேலூயா. அப்படி யாருக்கு நஷ்டம்? நினைச்சு பாருங்க. யாருக்கு அது நஷ்டம் கிடையாது. அவர்களுக்கு தான் அது நஷ்டம். அவர்களுக்கு தான் அது நஷ்டம் என்று பைபிள் சொல்லுதுங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:1-2 வசனத்தை வாசிங்க. மனதில் யோசனைகள் மனுஷனுடையது, நாவில் பிரீத்தம். கரங்களை தட்டுங்க. சீட்டு மடியில இருக்கும் காரியமோ அதான் நாக்கு. அதாங்க நாக்கு. யோசேப்பு ஒரு அடிமைக்கு விற்கப்பட்டாலும், அவன் ராஜாவுக்கு சில ஆலோசனைகளை சொன்னாலும், அது அவர் மனதிற்கு புதுமையா இருந்தது. அவன் கண்ட சொப்பனங்களுக்கு பதில் சொன்னதுனால அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. இவனே இந்த எகிப்துக்கு சரியான ஆளுகை செய்கிற மனுஷன், இவனே இந்த நாட்டுக்கு என்ன பண்ற? அதிபதியாய் மாற்றுகிறேன். அது யாரால் வருகிறது? கர்த்தரால் வருகிறது. கர்த்தரால் வருகிறது. கர்த்தரால் வருகிறது. மனுஷனுடைய யோசனைகள் 1000 இருக்கும், 10000 இருக்கும். அந்த நாட்கள் வந்து பாருங்க. அதுதான் யாருடைய ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்லா வாசிக்கலாம். மனதில் யோசனைகள் மனுஷனுடையது. மனசுல நினைப்போம், 1000 நினைப்போம். அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அதை பண்ணிட்டா இதை பண்ணிடலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம். மனசுல 1000 ஆலோசனைகள் வரும், 1000 காரியங்கள் தோன்றும், 1000 ஐடியா வரும், 1000 ஐடியா யோசனை. அது நிறைய வந்து போகும். அது யாருடையது? அது மனுஷனுடையது, கர்த்தருடையது அல்ல. எப்படி சொல்றாரு? நாவின் பிரீத்தனம் கர்த்தரால் வரும். 2வது வசனம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகளாம். கர்த்தர் பாருங்க, நல்லா சொல்லுங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்குது? அவன் பார்வைக்கு, அவனுக்கு மட்டும்தான் சுத்தம். எனக்கு மட்டும்தான் நான் போகிற வழி, நான் போகிற பார்வைக்கு எல்லாம் என் பார்வைக்கு எப்படி இருக்கு? சுத்தம்.
சுத்தமா இருக்குது, தீமை கிடையாது, தீமை இல்ல, ஆபத்து இல்ல, அநீதி இல்ல, நான் போகலாம், நான் முடிவெடுத்த கரெக்டா இருக்கோங்கிற, நான் செய்த அந்த காரியம் கரெக்டா இருக்கும் என்கிற அந்த அந்த என்னுடைய வேலையா இருக்கிறது. ஆனா கீழே ஒரு வசனம் சொல்லுதுங்க, கர்த்தரோ ஆவிகள் என்ன பண்றாராம், நிறுத்து பார்க்கிறார். கலங்கள் தட்டு, ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இது உதவும், இது உதவாது, இது ஜெயிக்கும், இது ஜெயிக்காது, இது நடக்கும், இது நடத்தாது, இது வெல்லும், இது வெல்லாது, இது உழைக்கும், உழைக்காது. நிறுத்து பார்க்கிறான், நிறுத்து பார்க்கிறான். ஆண்டவர் ஆயிரம் காரியம் வரும், ஆயிரம் விஷயம் நம்ம உள்ளத்துல தோன்றும். அது நம்ம பார்வைக்கு எப்படி இருக்குது, சுத்தமா இருக்கும், நடக்கும். இல்ல, கர்த்தர் என்ன பண்றார், நம்ம ஆவிய நிறுத்து பார்க்கிறார். இது நடக்குமா, இவனால முடியுமா, எவ்வளவு முடியுமா, நடந்து போவானா, இதை செய்வானா என்பதை நம்முடைய ஆவி அந்தரங்களை நிறுத்து பார்ப்பாராம். நிறுத்து பார்க்கிறான், நிறுத்து பார்க்கிற அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பிவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்மளே யோசனை பண்ணிட்டு, நம்மளே ஒரு கனவு கண்டுட்டு, நம்மளே ஒரு காரியத்தை பண்ணிட்டு, நம்மளே ஒரு விஷயத்தை உண்டாக்கிட்டு, நான் பார்த்துட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்னையும் நாம் கண்டுபிடிக்கவில்லை, எதையும் சாதிக்கவில்லை, எதையும் பார்க்கவில்லை. நான் சொல்றாரு, முதல்ல நீ என்ன பண்ண, உன் வழி சொல்ற பாருங்க, உன் செய்கைகளை என்ன செய்ய போற, என்ன பண்ண போற, உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் என்ன பண்ண, ஒப்புவி. உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பி. முதல்ல என்ன பண்ண போற, ஆண்டவர்கிட்ட சொல்லு. நடக்குதோ நடக்கலையோ, செய்கிறாரோ செய்யலையோ, கைகள் வாய்க்கப்படுகிறதோ வாய்க்கப்படலையோ, சம்பத்து வருதோ சம்பத்து இல்லையோ, ஞானம் இருக்கோ ஞானம் இல்லையோ, கட்டுகிறாயோ இல்ல கட்டப்படலையோ, வாங்குறாயோ வாங்காத போறாயோ தெரியாது. ஆனா என்ன பண்ண, முதல்ல ஒரு செய்திகளை கட்டடத்திலே ஒப்புவி. பைபிள் இருக்குது, பைபிள் வந்து சமட்டியை போல, இரண்டாவது நீரூற்றை போல, மூணாவது நேசிக்கிற ஒரு புத்தகமா இருக்கு. முதல்ல சமட்டியா இருக்கும், இரண்டாவது நீரூற்று, மூணாவது கடிந்து கொள்ளும். கடிந்து கொண்டு நம்மளை உயர்ந்த நிலையில கொண்டு போய் நிறுத்தும். கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது, அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் என்ன பண்ணும், உறுதிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல சொல்றாரு, எப்படி உறுதிப்படுமா, நீதிபதிகள் நீதிபதி புத்தகத்தை எடுத்துங்க, 21 நீதிபதிகள் 21 30 31 வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, கிடையாது. கர்த்தருக்கு விரோதமான ஞானமே இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. போதும், 3 சொல்லப்படுகிறது. நான் என்ன சொன்னேன்ல, சமட்டிய பொழுது பைபிள், அது நல்ல ஆலோசனை தருகிற ஒரு பைபிள், ஒரு மனுஷனை கொழுத்த நிலையிலே மாற்றுகிறது பைபிள். அதில் விரோதமாய் இருப்பவர்கள் எதையும் கண்டடைய மாட்டாங்களாம். அதான் எங்க ஞானி எழுதுறாரு, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாய் எதையும் நம்ம செஞ்ச முடியாது, கர்த்தருக்கு விரோதமாய் எதையும் பண்ண முடியாது, அவர் விரோதமாய் எதையும் பண்ணிட முடியாது, எதையும் யோசிக்க முடியாது, ஏன்னா அது வாய்க்காது. ஆனா கீழே சொல்றாரு, அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறாரு. கீழே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சீட்டு வழியில் இருக்கும், காரை யாரால வாங்கிக்கும், குதிரை சண்டையில போகும், ஜெயம் யாரால வரும், வாழ்வு யாரால ஜெயிக்கும், செழிப்பு யாரால வரும், சமாதானம் சந்தோஷம் யாரால வரும், யாரையும் புறம் கூறாதீங்க. துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, உனக்கு உறுதியா இருந்தாலும் சரி, உன்னை படுக்குள்ள தங்களாலும் சரி,
உனக்கு விரோதமான மந்திரம் பண்ணாலும் சரி, மாந்திரிகம் பண்ணாலும் சரி, குற்றம் செய்தாலும் சரி, நீ அவர்களை என்ன பண்ணோம் ஆசீர்வதி. ஆசீர்வதித்து அவர்களை ஜெபம் பண்ணு. அங்கும் இங்கும் நாம் எதை சொல்லாம தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கை தேனிலும் எப்படி இருக்கும்? தேனிலும் மதுரமா இருக்கும். தேனிலும் மதுரமா இருக்கும். தேனிலும் மதுரமா இருக்கும் உங்க வாழ்க்கை. மகிழ்ச்சியா இருக்கும். நீ நினைக்கிறது கர்த்தர் நினைப்பார். நீ யோசிக்கிறது பரலோகத்தில் உனக்கு ஆலோசனை வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சீட்டு மடியில் இருக்கும் காரி யாரால வரும்? பிரைஸ் தி லார்ட். அவருக்கு இங்க சொல்றாரு, கர்த்தர் விதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனை கிடையாது. குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும். ஜெயமோ ஜெயமோ ஜெயமோ, வெற்றியோ, சமாதானமோ, சந்தோஷமோ, உயர்வோ அவரால் தான் வரும். பதவி அவரால் தான் வரும். மேன்மை அவரால் தான் வரும். ஆசீர்வாதம் அவரால் தான் வரும். ஒரு பெயரை பெருமைப்படுத்துவது கர்த்தரால் தான் வரும். மனிதனாக சீட்டு ஒண்ணாகாது, யூஸ் இல்ல. ஆனா காரியம் கர்த்தரால தான் வாய்க்கும். கர்த்தரால தான் வாய்க்கும். 1000 குதிரை இருக்கலாம். நீ குதிரைக்கு நல்ல கொள்ளு போட்டு வளர்த்து நல்லா 10 அடி உயரம் கூட குதிரை இருக்கலாம். ஆனா அது ஓடுமா? எப்படி ஓடும்? ஆனா ஜெயிக்காது. ஓடும் ஆனா எதிரிய கொள்ளாது. அது ஜெயம் யார் கையில இருக்கு? குதிரை கையில இருக்கா? குதிரை மேல உட்கார்ந்து சவாரி செய்றானே அவன் கையில இருக்கா? அவனையும் குதிரையும் படைத்தவர் கையில இருக்கு ஜெயம். கரங்களை தட்டு. ஜெயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வெற்றி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆயுசு நாட்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. ஒருவரையும் நாம் குறை கூறாமல் நம்மை நாமே சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொண்டு நாம் ஜெபித்து போனா அதுவே மிகுந்த ஆதாயம் என்று பைபிள் சொல்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 26:7 வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 6:26 இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே என் மேல் பவுல் பார்க்கிறாரு. எதுவும் பவுல் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். வசனம் இரவும் பகல் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அல்லேலூயா. நிறைவேறும் என்று அந்த 12 கோத்திரத்தார் 12 கோத்திரம் நம்பிக்கொண்டு ஜெபித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரே சார்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நம்பி அவருக்கு ஆராதனையும் ஜெபமும் பாடலும் பாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க நடக்குது. ஆனா ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க சொல்றாரு பாருங்களா, வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரியா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என் மேல் என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டுகிறார்கள். அவனை என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டுகிறார்கள் யூதர்கள். பாதி யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பாதி பேர் அவன் என்ன பண்ணி கொல்லணும். ஏன்? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து மெய்யான ஆண்டவர் என்று சொல்லுகிறான்.
இயேசு கிறிஸ்து அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்னோடு பேசினார், நான் கூடாக்கப்பட்டேன். மூணாம் நாள் ஒரு ஆள் வந்து என்னை தொட்டு என் கண்களுக்கு பார்வை கொடுத்தார். அவர்தான் உண்மையான ஆண்டவர் என்று பிரசித்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனா பாதி யூதர்கள் இவன் பொய்யன், மரித்த இயேசு உயிரவில்லை, பேசவில்லை என்று சொல்லி யூதர்கள் அவன் மீது என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. உங்க பேர்ல 1000 பேர் குற்றம் சாட்டினாலும் நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது? ராஜா கிட்ட முறையிடுகிறான். 12 கோத்திர கர்த்தரை நம்பி இரவு பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க, வாக்குத்தத்தத்தை நம்பி. ராஜாவே, இந்த சில யூதர்கள் என்னை குற்றம் சொல்லுகிறார்கள், குற்றம் சொல்லுகிறார். அது குறித்து பவுல் கவலைப்படல. அந்த வசனத்தை வாசிக்கல. சொல்ற தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? சொல்ற ரட்சிக்கப்பட்டவர்கள் யூதர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் ஏன் இந்த காரியங்களை நீங்கள் செய்கிறது என்ன, சொல்லுகிறது என்ன, அவிசுவாசமா இருக்கிறது என்ன, நடக்கும் என்பதை நடக்காது என்று சொல்லுகிறது என்ன, ஓடி என்பதை ஓடாது என்று சொல்லுகிறது என்ன, ஏன் இப்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யூதர்களை பார்த்தவன் கேட்கிற கேள்வி. அடுத்தது 9. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் சொல்றான். நான் தேவனை அறியாத காலத்துல யூதர்களை கொன்று சிறையில் அடைத்தேன். அவர் தெய்வம் அல்ல, அவர் மரித்தார், உயிர்த்தெழவில்லை என்று நானும் அபாண்டமான பொழிகளை இயேசு மேல் சுமத்தினேன். அது நான் உலக மனிதனாய் இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்படாத இருக்கும் பொழுது, தேவ சத்தத்தை கேட்காத இருக்கும் பொழுது, அவரை நம்பாத இருக்கும் பொழுது, அவரோடு உடன்படிக்கை பண்ணாத இருக்கும் பொழுது நானும் இப்படித்தான் இருந்தேன். வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்த அவன் வெளியரங்கமாய் அவன் தன்னுடைய வார்த்தைகளை அவன் கூறித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கான் தேவனுடைய பிள்ளையே, சீட்டு மடியில் இருக்கும் காரியமோ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும் காரியம். எகிப்து ராஜா நினைச்சிருப்பான் 400,000 ரதங்கள், 1,00,000 வீரர்கள், தரப்பட குதிரைப்பட, எப்படியாவது இஸ்ரவேலரை அந்த 20,00,000 பேரை நம்ம அழிச்சிடலாம், செங்கடல் முன்பாக அழிச்சு போட்டுடலாம். பெரிய பெரிய குதிரை இருக்குது, ரதம் இருக்குது, வாள் இருக்குது, ஈட்டி இருக்குது என்று நினைக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் மேல் இருந்தது. நினைச்சான், என்கிட்ட குதிரை இருக்குது, என்கிட்ட வில்லு இருக்குது, என்கிட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, ராணுவ படைய இருக்குது, ராணுவ தளபதி இருக்கிறார், கொண்டு குமித்து விடுவார் என்று சொல்லி ஒரே ஒரு தூதன் போதும். எத்தனை பேரை கொண்டான்? ஒரே ஒரு தூதன். ஒரு தூதன் எத்தனை பேரை கொண்டானா? ஒரே இரவுல எத்தனை பேரை கொன்று போட்டாங்க? எத்தனை பேரை கொன்று போட்டான்? ஒரு காயம் இல்ல, ஒரு விஷயம் கிடையாது. தானியேலுடைய காலத்துல ஒரு எதிராளி ஒருவன் நான் இன்னைக்கு அடிக்காத போக மாட்டேன் யூதர்கள் என்று சொன்னவன் ஒன்றுமில்லாமல் போனான் என்று பைபிள் சொல்லுதுங்க. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பார்வோன் படை முற்றிலுமா என்னானதுதான் எங்க தேவன் அமைக்க போட்டாராம்? நடு கடலில். எப்படி போட்ட? கவுத்து போட்டாராம். கவுத்து போட்டான். அவன் நினைச்சு நினைச்சு வந்திருப்பான், இன்னைக்கு இஸ்ரவேலரை நான் கொன்று குவித்து விட்டு 400 ரதங்கள், போர் சேவகர்கள், தளபதிகள், ஈட்டி, கத்தி, தரப்பட வேற. ஆனா மனிதனுடைய எண்ணங்கள் அவனுக்கு வேணா எப்படி இருக்கலாம்? மனிதனுடைய வழிகள் அவனுக்கு எப்படி இருக்கலாம்? சுத்தமான வழிகள். கர்த்தரோ அவை என்ன பண்றாராம்? மறந்துட்டீங்களா? நிறுத்து பார்க்கிறான். முடியுமா உன்னால? என் ஜனங்கள் உன்னால கொல்ல முடியுமா? என் ஜனங்களை மேற்கொள்ள முடியுமா? என் ஜனங்கள் பக்கத்துல நான் இருக்கிறேன். கர்த்ததாமே எனக்கு முன்பாக போகிறவன், கர்த்ததாமே எனக்கு முன்பாக போகிறவன். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நாம் பயப்படவும் கலங்க
ஆதங்கமும் வேண்டாம். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், என் குடும்பத்தை நடத்தவர் கர்த்தர், என் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என் போக்கையும் வருத்தையும் பாதுகாக்கிறவர் கர்த்தர், என் எண்ணத்தையும் ஏக்கத்தையும் ஜெயமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். நான் அல்ல, எனக்கு என் மேன்மையானது முன்னால என்ன இருக்கிறது? தாழ்மை இருக்கிறது. நான் தாழ்மைப்படும் பொழுது மேன்மையை கண்டடைகிறேன். நான் தாழ்மைப்படாவிட்டால் என் வாழ்க்கையில் மேன்மை வராது. சீட்டு மடியில் இருக்கும் காரியமோ, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ என்னால வராது. நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன், அவ்வளவுதான். இன்னொரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா இயேசுநாதரை பத்தி கொஞ்சம் பேசுவோம். லூக்கா 2:36-37 வாசிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாரும் வானவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாளும் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவள் கன்னி பிரயாசத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவரும் அதிக வயது சென்றவருமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பெண்ணுங்க. அவ யார் மேல் நம்பிக்கை வைத்திருந்தா? கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தா. எத்தனை நாள் இரவு பகலும் என்ன பண்ணி கொண்டிருந்தாலாம்? கர்த்தரையே நம்பி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவ முகம் மனித பக்கம், கண் சாயல, காது சாயல, அவ தேவனையே நம்பி கொண்டிருந்தார், துதித்துக் கொண்டிருந்தார். அடுத்த வசனம் வாசிங்களே. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. கீழே கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து நிறைய சொல்லலாம். அவருடைய நம்பிக்கை வீண் போகல. அவளுக்கு இரவும் பகலும் அங்கே தேவாலயம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை அங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போனாங்க. அப்ப அவ காத்திருந்தது, நினைத்தது, வாய்த்தது. அவ கண்ணால கண்டு அந்த இயேசு ஆண்டவரை வாழ்த்தி வணங்கி அவ அனுப்பினாளாம். அப்ப அவ கண்டது, வாய்த்தது, அவ நினைத்தது, வாய்த்தது, அவ ஜெபித்தது, ஜெயமாய் முடிந்தது, தோல்வி அடையல. அவ காத்திருந்த விஷயம் அவ கண்கள் கண்டது. அவ காத்திருந்த விஷயம் என்னதான்? அவ கண்கள் கண்டது. இன்னொரு வசனம் பாருங்க, கீழே 40. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தம்முடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் கண்கள், உன் காது, உன் இருதயம், உன் இமைகள் கர்த்தர் நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் ஜெபம், அதுதான் ஆராதனை, அதுதான் கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கை, அதுதான் நீ கொண்டிருக்கிற வைராக்கியம். உன் பார்வை தேவன் மீது இருக்கணும், உன் நம்பிக்கை தேவன் மீது இருக்கணும், உன் உறுதி தேவன் மீது இருக்கணும். அப்போது காரியம் வாய்க்கும். ஜெயம் எப்படி வரும்? கர்த்தரால் வரும். அவளும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற துக்க தரிசியாய் இருந்து ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டான். வீட்டுல இல்ல பாருங்களேன். வீட்டுல இருந்தா ஆண்டவரை பார்க்க எங்க போயிட்டா? அவர் எங்கதான் வருவாரு? பேர் சுற்றும்படி தேவாலயத்துக்கு தான் வருவாரு. அங்க போனா அவரை பார்க்கலாம். என் வீட்டுல இருந்து உபவாசத்தை பார்க்க முடியாது. ஏன்னா யூதர்கள் பிரகாரம் ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா 8ஆம் நாள் பேர் சுத்த வருவாங்க. அப்ப இயேசு அங்கதான் வருவாரு. நியாயப்பிரமாணத்தில் சொல்ல வார்த்தைகள் நிறைவேறும். அது பொய்யல்ல, அது உண்மை. நான் காத்திருந்தேன். அவர் கண்கள், என் கண்கள் அவரை கண்டது. அவரை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னாங்க. அந்த பெண் கீழே 41 சொல்றது பாரு. அவருடைய தாய் தகப்பனார்
வருடந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். ஹல்லேலூயா. இதான் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை, உறுதி. சீட்டு மடியில தான் இருக்கும், காரியம் யாரெல்லாம் வாய்க்கும், கர்த்தரை தான் நம்ம பிடிச்சிக்கணும். கர்த்தர் மீது தான் நம்ம கோபப்படணும், கர்த்தர் மீது தான் நம்ம எரிச்சப்படணும், கர்த்தரோடு தான் நம்ம போராடணும், கர்த்தரோடு தான். யாக்கோபு அது ஒரு முன்மாதிரியா இருந்தான். ஏசா அவனை கொல்லும்படி வகை தேடினான், ஆளுகளை சரி செய்தான், ஆள்களை ஒழுங்கு செய்து என் தம்பியை கொன்னுடுங்க என்று சொன்னான். ஆனா அவன் கோபம் யார் மேல இருந்தது? கர்த்தர் மீது இருந்தது. அவன் எரிச்சை யார் மீது இருந்தது? தேவன் மீது இருந்தது. அவனுடைய சொல் யார் மீது இருந்தது? கர்த்தர் மீது இருந்தது. அவன் பார்வை யார் மீது இருந்தது? ஆண்டவர் மீது இருந்தது. அவன் பார்த்தான், ஏசா என்னை கொல்ல தேடுறானா, ஏசா என்னை தீர்த்துக்கிட்ட தேடுறானா, நான் ஒன்று செய்வேன். இரவு முழுவதும் நான் தேவனை சந்திக்க போகிறேன். முதல்ல அதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும், அதிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அதிலிருந்து எனக்கு ரட்சிப்பு வேணும், அதிலிருந்து எனக்கு எல்லா நன்மை வேணும், என் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும். ஆனால் அவன் யார்கிட்ட போறான்? விடிய காலம் தன்னுடைய மனைவிகள் எல்லாம் அனுப்பிட்டான், தன் வேலைக்காரெல்லாம் அனுப்பிச்சிட்டான், எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவன் பின்னணி ஒரு நிழலாட்டமாய் ஒதுங்கி அவன் தேவனோடு போராட ஆரம்பிச்சுட்டான். மனுஷனோடு போராடாத ஜெயிக்க முடியாது, உலகத்தோடு போராட ஜெயிக்க முடியாது, எந்த எஜமானோடு நீ போராட ஜெயிக்க முடியாது, நீ யாரோடையும் போராடாத ஜெயிக்க முடியாது. ஆனா நீ கர்த்தரோடு போராடினா அவர் ஜெயத்தை உனக்கு கொடுப்பா. கரங்களை தட்டுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், என்னை ஆசீர்வதிக்காவிட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போக விடேன். தேவனோடு கோச்சிக்க, அவன் மேல கோச்சிக்க, அவரை கணிந்து கொள்ளு, அவரை பாதத்தில் விழுந்து கட, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நீ அவரோடு சண்டை போடு. உன் கோபம் இயேசுவோடு இருக்கட்டும், உன் எரிச்சல் இயேசுவோடு இருக்கட்டும், உன்னை கசப்பு இயேசு மேல வெயி, உன் துயரத்தை இயேசு மேல வெயி, உன் கண்ணீரை இயேசு மேல ஊற்று, உன் தேவை இயேசுகிட்ட வெயி, நீ அவரோட சண்டை போடு, அவரோட போய் கேள்வி கேளு, அவர் பதில் சொல்லுவாரு. மனிதனிடத்தில் உலகத்தில் ஒன்று நமக்கு கிடையாது. சரியாவான் அவன் யோசனை நிலை நின்னது. அவன் வழியை யாருக்கு ஒப்புவித்தான்? கர்த்தருக்கு ஒப்புவித்தான். கர்த்தர் அது என்ன பண்ணாரு? வாய்க்க பண்ணினாரு. என்ன நடந்தது? நான் விடிய போகிறது, என்னை விட நான் போகணும். தேவ தூதன் இல்ல நான் விட மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, நோ நோ தூதனே. உடனே பார்த்தாரு, அவனுடைய வலது கால் நரம்பு என்ன பண்ணாரு? குடிச்சாரு. அவன் நொண்டி ஆயிட்டான், கடைசி வரை சாகுவரை நொண்டியாதான் செத்தான். ஆனா ஆண்டவர் பிடிச்சிட்டான்னு அவ்வளவுதான், அது ஒரு அடையாளமா வச்சிருந்தாரு. அப்ப கூட என்ன பண்ணல, அந்த தேவனை விடல, விட்டாமூச்சியாய் ஜெபித்தான், முட்டிவரை ஜெபித்தான். அப்பதான் பார்த்துட்டாரு, விட மாட்டான், எப்படியாவது நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்விக்கு, உன் பேர் என்னன்னாரு? என் பேரு யாக்கோப்பு. யாக்கோப்புனா எத்தன், கொல்லாதவன், சொத்தை ஏமாத்துகிறவன் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோப்பு சேம்ஸ் தான் வரும். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பேரை நான் மாத்துறேன், உன் பேரு யாக்கோப்பு இல்ல, உன் பேர் என்ன? இஸ்ரவேல் என்றால் ஆசிரியப்பட்டவன். சொன்ன பிறகு அவன் காலில் விழுந்து விட்டு புறப்பட்டு வெளியே வரும் பொழுது தன்னுடைய இவன் ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தாரு. ஆனா ஏசாவுடைய மனம் மாறிவிட்டது. கடவுள் தட்ட மாட்டீங்களா? யாருடைய உள்ள மாறினது? இவன் யாருக்கிட்ட போய் நின்னா? ஆண்டவர்கிட்ட போய் நின்னா உலகமே உனக்காக எல்லாம் மாறிடும். உடனே ஏசா கொல்ல வந்தவன் மனம் மாறி தன் சகோதரனை கட்டி பிடித்து முத்தமிட்டு, அப்பாவும் பாய்ப்பில்லை, உயிருக்கு பாய்ப்பில்லை, போக்குவரத்துக்கு பாய்ப்பில்லை, எதுக்கு பாய்ப்பில்லை, ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், அவனுக்கு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டேன். கொண்டு கட்டி பிடித்தான். யாக்கோபு சொன்னா, அவனுக்கு நான் வெகுமதிகளை வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு போ. ஏசான்னு சொன்னான், அட போடா, உன் வெகுமதி எனக்கு வேணாம், நான் உனக்கு வெகுமதி வச்சிருக்கிறேன், அந்த வெகுமதி எடுத்து நீ போடா. அவர் 2 பேரும் என்ன பண்ணாங்க? சமாதானமாய் கட்டி பிடித்து முத்தமிட்டு. அதுக்கு யாரு காரணம்? கர்த்தர். சமாதானத்துக்கு கர்த்தர் காரணம், சந்தோஷத்துக்கு கர்த்தர் காரணம், ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் தான் காரணம், உயர்வுக்கு கர்த்தர். 2 பேரும்
சமாதானம் ஆயிட்டான். அப்போ தம்பி நம்ம மேல 2 பேரும் ஒண்ணா வாழலாம். அப்ப சொன்னா யாக்கோபு, இல்ல நீங்க இப்படி போங்க, எனக்கு மனைவி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு சொத்து நிறைய இருக்குது, நான் இப்படி போறேன். சரி தம்பி, நீ எங்க இருந்தாலும் யாக்கோபு நல்லா இரு, உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லி பழைய காரியங்களை மறந்து ஏசா சந்தோஷமாய் கடந்து போனான். யாக்கோபு இவ்வளவுமாய் கடந்து போனான். இதுக்கு யாருக்கான சீட்டு மடியில இருக்கும்? காரியம் யாரால வாய்த்தது? குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்தது. ஜெயம் யாரால வந்தது? யாக்கோபுக்கு. கர்த்தரா. ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் கடந்து போகிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்மை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். கடைசியா எபிரேயர் 10:25 வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருகிறதை சில விட்டு வருவது போல ஹalleluya நாம் என்ன பண்ணக்கூடாதா? இந்த ஆசீர்வாதத்தை எழுதக்கூடாது. அவங்க வரல, நான் வர மாட்டேன். அவங்க வரலையா? அதனால நான் வரல. யாரு வந்தாலும் வராவிட்டாலும் நான் வருவேன். நான் தேவனை ஆராதிக்க போவேன். யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன சொன்னாலும், என்ன நடந்தாலும் நான் தேவனை ஆராதிக்க போவேன். நான் தேவனை துதிக்க போவேன். என் பார்வை தேவன் மீது இருக்கிறது, என் நம்பிக்கை தேவன் மீது இருக்கிறது, என்னுடைய உணர்வு தேவன் மீது இருக்கிறது. நான் அவரிடத்திலே அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். பரலோக ராஜ்யம் என்னுடையது. பரலோகத்தின் மீட்பை நான் பெற்றேன். நித்திய வாழ்வு தேவன் தந்திருக்கிறார். மனிதனால நித்திய வாழ்வு வரல, அவரால் நித்திய வாழ்வு வந்திருக்கிறது. அவரால் காசு நாட்கள் கூட்டி இருக்கிறது. அவரால் சாபம் நீங்கிறது. அவரால் நோய் குணமானது. அவரால் வழிகள் திறக்கப்பட்டது. எந்த மனிதனாலும் எனக்கு வழிகள் திறக்கப்படவில்லை. அதனால அதுக்கு அடையாளம் இன்னொரு வசனம் சொல்றேன். யோசுவா 15 24 வாசிங்க. ஜபத்தை குறித்து கர்த்தர் இருக்கிற நம்பிக்கை நான் வெளிப்படுத்துகிறேன் உங்களுக்கு. சீக்கிரம் வாசிங்க. திருவந்திருக்கு யாக்கோபுடுங்க. சாரி, யோசுவா விடுங்க. புது பைபிள் ஒட்டுது, நான் படிச்சுட்டு இருக்கிறேன். மறுபடியும் 10 தடவை படிக்கணும், அப்பதான் எனக்கு கிடைக்கும். Praise the Lord. Hallelujah. Amen. 24:15 வாசிங்க. நம்ம எடுக்கிறீங்க. கர்த்தரை சேவிக்கிறது என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தரை சேவிக்கிறது ஒரு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் நீ யாருங்க? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் ஒரு சபையில் அங்கத்தனா இருக்கிற, வேற யாரை நீ சேவிக்க போற? உலகத்தை பார்க்கறியா? மனுஷனை பார்க்கறியா? மனுஷியை பார்க்கறியா? அவங்க சொல்வதை சொல்வதை கேட்காத, எதை சொன்னாலும் கேட்காத, காதுல வாங்கிக்க, உள்ளதை எடுத்துக்க, உனக்கு பிடிக்காததை விட்டுருன்றார் ஆண்டவர். நீ யாரை சேவிக்க போற? யாருடைய பாதத்தில் விட போற? யாரை துதிக்க போற? யாரை ஆராதிக்க போற? முடிவு செய்கின்றார் கர்த்தர். முடிவு செய்து கர்த்தர் சொல்றார். ஹலோ, நீங்கள் முடிவு செய்யுங்கள். முடிவு எங்கதான் இருக்குது? யாருக்கிட்ட தான் இருக்குது? யாக்கோபு அண்ணன் கொள்ளவரான பைபிள்ல முதல்ல கர்த்தரை போய் பார்த்தான். எல்லாம் சரி பண்ணி சமாதானம் பண்ணி கட்டி பிடிச்சி, சொத்துவானா யார் சொத்துவானா, கர்த்தர் எனக்கு கொடுத்து நிறைய இருக்கு, உனக்கு கொடுத்து நிறைய இருக்குது, நம்ம 2 பேரும் இந்த பூமியில வாழணும்னு புரிந்து போய் விட்டான் சமாதானத்தோடு. சொல்றாரு, கர்த்தர் ஒரு பார்வைக்கு ஆகாதங்கடா, நீ யாரை சேவிப்ப? யாரை தொழுது கொள்ளுவ? யாரை வணங்குவ? யார்கிட்ட போவ? சொல்லிட்டு சொல்றாரு, என்று அதை தெரிந்து கொள். நதியில் அப்புறத்தில் சொல்றாரு, நதியில அப்புறம் சுடுகாடு
பக்கத்துல உன் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பாயோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எம்மோரியன் தேவர்களை நீங்கள் சேவிப்பீர்களோ? சொல்றாரு, ஓ தொலைஞ்சு போ, எங்கனாலும் போ, I don't care. You don't care. நீ போ, நானும் போறேன். சொல்றாரு, சிட்டு மணியில இருக்குங்க, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயம் கத்தரால் தான் என் வாழ்க்கையில ஜெயிக்கும். என் வழி அவரால் தான் வாய்க்கும். என் வாழ்வு அவரால் தான் ஜெயிக்கும். சொல்றாரு, I don't care, you don't care. இப்படி போன அப்படி போறேன். நான் என் வீட்டாலும் என்றால் கர்த்தரே செவிகளை தட்டிதான். மூன்றாவது உங்களுக்கு பதில், யார் பேச்சு நான் கேட்பது? யார் வார்த்தை நான் கேட்பது? யார் ஆலோசனைக்கு என் செவியை சாய்ப்பது? ஒன்று செய்கிறேன், நாம் என் வீட்டால் வந்தால் கர்த்தரையே செவிப்போம். நஷ்டம் வந்தாலும், நோய் வந்தாலும், பலவீனம் வந்தாலும், மரணமே சமைத்தாலும், தரித்திரம் வந்து என் வாழ்க்கை நின்னாலும், I don't care. My Jesus Christ, அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். அவரே என் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவரை இல்லாமல் எனக்கு என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல, உயர்வு இல்ல, செழிப்பு இல்ல, ஜெயம் இல்ல, காரியம் வாய்க்காது என்ற முடிவுக்கு வந்தான் யோசுவா. அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்க, இல்ல இல்ல இல்ல, நாங்களும் உங்களோட வர்றோம், நானும் கர்த்தரை சேவிக்கிறோம், நாங்களும். அப்ப நீ முடிவு செய்தா சத்துருவ உன்னோட என்ன பண்ணுவாரு? நீ அவங்களுக்கு செவி கொடுத்தா ஊர் ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டமா? அதை தெரிஞ்சுக்க. ஊர் ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டம்? அல்லாஹ்வுக்கு தான் கொண்டாட்டம். ஹல்லேலூயா. ஏன்னா ரெண்டு பக்கமும் வருமானம் வந்துரும். இந்த பக்கமும் வருமானம் வந்துரும், இந்த பக்கமும் வருமானம் வந்துரும், இந்த பக்கமும் வீட்டு வரி வந்துரும், இந்த பக்கமும் வீட்டு வரி வந்துரும். வாழ்நாள நல்லா சமாதானமா போகலாம் என்ன சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. அததான் யோசுவா எடுத்தார். மறுபடியும் எல்லாம் ஒன்று கூடி நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிப்போம், துதிப்போம் என்று சொல்லி பின்தொடர். அதுதான் இங்க சொல்றாரு பவுல். அதுதான் பவுல். எதை வாசித்தீங்க? எத்தனாவது வசனம்? 10:25 மறுபடியும் வாசிங்க. சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல அவர் சொல்றாரு, சேர்க்கிறாரு, நாமளும் விட்டு விடாம என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவோம். நீ சொல்றது சரியில்லை, நான் சொல்றதை கேளு. இல்ல நீ சொல்றது சரியில்லை, நான் சொல்றதை கேளு. ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவதில் தவறு இருந்தா, தப்பு இருந்தா நாம் சொல்ல வேண்டும். நீ சொல்லிட்டியா, நானும் சொல்றேன். அப்படி அல்ல, அப்படி அல்ல சகோதரனே, சகோதரியே. நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா? புத்தி சொல்ல கடவும். நாளானது என்னங்க? நாளானது சமீபம். ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, நோய் வந்து கொண்டிருக்கிறது, மரணம் வந்து கொண்டு சனிதாய் வருகிறது. கேரளால பாருங்க, தூங்கி கொண்டிருந்தவங்களுக்கு பூமி அதிர்ச்சி வரும் தெரியுமா? நில சரிவு வரும் தெரியுமா? நான் சாக போறேன் தெரியுமா? குடும்பமாய் மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் தெரியுமா? மரணம்குள்ள நாம் போகிறோம் தெரியுமா? தண்ணி நம்மை சூழ்ந்து போகிறது தெரியுமா? மண்ணு நம்மளை மூட போகிறது தெரியுமா? நல்லா சாப்பிட்டுட்டு சமாதானமா சந்தோஷமா அங்க கிறிஸ்தவங்க இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க, இவங்க ஜெபம் பண்ணி பார்த்திருப்பாங்க, அவங்க நல்லா சந்தோஷமா பார்த்திருப்பாங்க, டிவியை பார்த்து பார்த்திருப்பாங்க, சினிமா பார்த்து பார்த்திருப்பாங்க. ஒருவரும் விழிக்கவில்லை. எல்லாரையும் இயற்கை சீட்டம் என்ன பண்ணினது? மூடி போட்டது. விழித்திருந்தவர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, மலை உச்சிக்கு ஓடினாங்க. விழித்திருந்தவர்கள் எப்போதும் பிரச்சிப்பாங்க, விழித்திருந்தவர்கள் எப்போதும் சார ஓடிவாங்க. விழித்திருந்தவர்கள் கொஞ்சம் பேர் மலை உச்சிக்கு போய் தன்னையும் தன் குடும்பத்தின் பிள்ளைகளையும் காத்துக் கொண்டார்கள். அதே போலதான் சொல்றார், நாளானது சீக்கிரம் வருது, சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் சொல்லணும்,
அவ்வளவாய் சொல்லி அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டு தேவ சபையிலே கொண்டு வந்து விட வேண்டும். இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். அது நித்தியம். அது உண்மையின் கருத்தா இருக்கிறது. வேத வசனம் ஒரு நாள் ஒரு மனிதனை கீழே தள்ளாது, அவனை மேலோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதான் சொல்ற, சீட்டு எங்க இருக்கும்? மடியில இருக்கும். காரியம் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயம் யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், அவருக்கே எங்களை ஒப்பு கொடுப்போம், அவரே நாங்கள் ஆராதிப்போம். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் அவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கர்த்தரையே பற்றி கொண்டு ஓடுவோமானால் இந்த பூமியில நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தோல்வியை தேவன் ஒரு நாளும் அவர் சம்மதிப்பது கிடையாது. ஆனாதான் இயேசு சொன்னாரு, ஒரே ஒரு வசனம், மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் வாசித்தீங்கல்ல, அதை எடுங்க, அதை எடுங்க. 5 வாசித்தீங்களா? அதை எடுங்க. ஹalleluya, அதை எடுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணணும்? ஐயோ அப்படிலாம் போகாதீங்க, அப்படி செய்யாதீங்க, நல்லா இருங்க. ஆனா சமாதானம் படுத்தாத. மேல மேல பாருங்க, நீதிமேல் பசிதாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை எங்க சுத்தம் இருக்கணுமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யாரை பார்ப்பாங்களா? மனிதனை பார்க்க மாட்டாங்க. யாரை பார்ப்பாங்க? கர்த்தரை பார்ப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு அவசியம் சொல்றார். இருதயம் சுத்தமா இருந்தா ஆண்டவரை பார்க்க முடியும். இருதயம் நல்லா இருந்தா யாரையும் பார்க்க முடியும். நன்மையை பார்க்க முடியாது, ஒன்றையும் பார்க்க முடியும். தீமையை தான் பார்க்கணும், நஷ்டத்தை தான் பார்க்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யாரை பார்ப்பாங்களா? கர்த்தரை பார்ப்பாங்க. கீழே வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. தேவனுடைய பிள்ளையா இது எங்க போனாலும் சமாதானமா தான் இருக்கும். சண்டை பட்டு 2 குடும்பம் பிரிஞ்சா சேர்த்து வச்சிருவார். சண்டை பண்ற குடும்பத்தை சேர்த்து வச்சிருவார். புதுக்கோட்டையில இருந்து ஒரு குடும்பம் இங்க வந்து தங்கியிருந்தாங்க. சண்டை பிரிஞ்சிருந்தாங்க. நான் அப்பதான் அந்த வீட்டை சந்திக்க போறேன். ஜெபம் பண்ண போய் ஜெபம் பண்ணி பண்ணவனா அந்த அம்மா ஊனுக்கு கீழே விழுந்து, அப்புறம் இந்த மாதிரி கதையை சொன்னது. அவர் எங்க இருக்கிறார்? போய் ஒரு இடத்துல இருந்தார். போய் அவருக்கும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி 2 பேரும் சேர்த்து வச்சு 2 3 பழத்து. அப்ப புதுக்கோட்டை சொந்த ஊர். ஹalleluya. அப்ப சமாதானம் பண்றவங்க யாரு? பாக்கியவான்கள். கீழே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுறியா, துக்கப்படுறியா, பட்டினியா இருக்கியா, பசியா இருக்கிறியா, நீ யாரு? யாரை பாப்ப? பரலோக ராஜ்யம் உன்னுடையது. நீ எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். அடுத்தது கீழே, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துக்கப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரானால் நீங்க எப்படி இருப்பீங்க? பாக்கியவானா இருப்பீங்க. பொய்யான காரியம் சொல்லுவாங்க, இது அப்படி அது அப்படி, இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அவன் மோசம், அதெல்லாம் நீங்க காதல் கேட்டு ஆண்டு ஜெபம் பண்ணா நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? பாக்கியவனா இருப்பீங்க. பாக்கியவனா இருப்பீங்கன்னா சரி கொடுக்காதீங்க. அவங்களும் கெட்டு போயிடுவாங்க, உங்களையும் கெட வச்சிருவாங்க. அவங்களும் கெட்டுருவாங்க, உங்களையும் என்ன பண்ணுவாங்க? கெட்ட பண்ணிடுவாங்க. பைபிள் கரெக்டா சொல்றது பாருங்க. என்ன சொல்லுது? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களா நீங்க இருப்பீங்க. உங்க மேல எவ்வளவு சொன்னாலும் பொய்யாகல, நீங்க எவ்வளவு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், நான் எனக்கு இன்னும் பாக்கியம் கூடிக்கிட்டே இருக்குது. என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை குறித்து நான் கவலைப்படணும். போக்குவரத்து போயிருப்பேன். நன்மை கிருபை என்னை தொடரும், துன்பமும் துயரமும் சொன்னவர்கள் அடைவார்கள். அப்படிதான் நினைச்சு நம்ம போயிருக்கோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணுவாராம்? தூக்கி
கவலையே படமான போயிட்டே இயேசு மேல எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் திருடனாங்க, பிசாசுனாங்க, மோசமானவனாங்க. ஆனா மரித்து அவர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்து பிதாவை போய் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. நம்மளெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் பூமியில இருக்கிற விசுவாசிகள் நீங்களும் தான் சரி, நானும் தான் சரி. 1000 துன்பங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவனை நீதிமானாக உட்கார வைப்பார். அப்போ சீட்டு மடியில இருக்கும், காரியம் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயம் யார் எங்க போனாலும் பரவாயில்ல, நாம் என் வீட்டாலும் கர்த்தரை பிரைஸ் எல்லாம் எழுதிப்போம்.